தர்மபுரி இந்த புதிய பேருந்து நிலையம் இல்ல பழைய பேருந்து நிலையம் ஒரு ஒப்பீடு அப்படின்றதெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம காட்சிப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷமாக டெவலப்மெண்ட்டே இல்லாத மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறந்து அந்த டிராஃபிக்ன்றதுக்கு 75% இல்லை. பொதுமக்களுக்கு மிகுந்த பயன்பாடு. பெண்களாகட்டும் இல்லை இரவு நேரம் வந்து பயணிக்கிற குழந்தைகளாகட்டும் இங்கே பாதுகாப்பு வசதி அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி பாதுகாத்து அவங்க குடும்பம் மாதிரி பாதுகாத்து அனுப்புகிறாங்க. தவறுகள் பண்ணிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தப்பிக்க முடியாது. சிசிடிவி கேமரா அப்படின்றது இந்த பகுதி முழுமைக்கும் இருக்கு. அதாவது புதிய பேருந்து நிலையம் முழுக்கவே வந்து இந்த சிசிடிவி கேமராஸ் வந்து இயங்குது. துல்லியமா இது வந்து காட்சிப்படுத்துது யாருடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்றது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தருமபுரியுடைய வளர்ச்சிக்கு வந்து முதல் விதை இது. இந்த பஸ் நிலையத்தினுடைய வருகை வந்து யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒரு சூழல்ங்க. ஐயா, இந்த ஊர் எப்பயுமே குண்டு செட்ல குதிரை ஓட்டுறவங்க. இந்த குண்டு செட்ல குதிரை ஓட்டுறாங்க பாத்தீங்களா? அது இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க, இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க, சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 2000 குடும்பம் பழிக்குது. கொஞ்சம் போற கஷ்டமா இருக்குது. போக சரியா போயிடும். சரியா போய் மாறினா தான் ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் இதாகும். கொஞ்சம் பேர் டவுன் பஸ்ஸுங்களும் ஜாஸ்தி விட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இங்க டீ தள்ளுதண்ணி ஜாஸ்தி ரேட் கிடையாது. அங்க என்ன ரேட்டு அதே ரேட்டு தான். சார், இப்போ இந்த புதிய பேருந்து நிலையம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு வசதி உள்ளதா இருக்கு? ஒரு மூத்திர பஸ் ஸ்டாண்ட்லயே இன்னும் காலம் ஓட்டின்னு இருக்கோம். அந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் மூத்திர பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் பஸ் ஏறின்னு இருக்காங்க, பஸ் இறங்கின்னு இருக்காங்க. ஊருக்கு போனாலும் சரி, ஊர்லேருந்து வந்தாலும் இறங்கின்னு இருக்காங்க. எப்படா இந்த புது பஸ் ஸ்டாண்டு எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி வந்து இதை வேண்டாம்னு சொல்லிட்டு கூலிப்படை வந்து வேலை செய்யறது. நம்ம ஒரு பேருந்து நிறுத்தத்தில் போய் பார்க்கும்போது கழிப்பறைகள் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அதே போல இந்த குடிநீர் RO வாட்டர் அப்படின்றது வந்து இங்கே தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் வைக்கப்பட்டிருக்கு. பழைய பேருந்து நிலையத்தினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு, நெரிசல் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். பழைய பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கோம். உண்மையிலேயே எந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து அவங்க கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜனங்களுக்கு வந்து பொது மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு பெஸ்ட் தாங்க. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் அங்க போனதுனால எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. பின்தங்கிய மாவட்டம் சொல்லும்போது இந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி போகும்போது இதெல்லாம் அவசியம் தானே அப்படின்றாங்களா? அது எப்படி பார்க்க? அவசியம் தாங்க. அதான் வெளியே பசங்கள்லாம் அங்க போலாங்க. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தர்மபுரியில் இருக்கோம். இன்னைக்கு இந்த சிட்டியினுடைய ஆர்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தர்மபுரியினுடைய இந்த பேருந்து நிலையம் அப்படின்றது, குறிப்பா பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் அப்படிங்கும்போது பழைய பேருந்து நிலையத்தினுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு, நெரிசல் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றது, அதை கடந்து கூட இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய நிலை எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதி, அதை விட தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருந்து நிலையங்களையும் நம்ம நேரடியா போய் பார்க்கறதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்து என்னவா இருக்கு, ஏன்னா இப்போ புதிய பேருந்து நிறுத்தத்திலிருந்து அந்த நிலையத்திலிருந்து எல்லா பேருந்துகளும் இயக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, இல்ல பாதி இங்கிருந்து இயக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய தேவை என்னவா இருக்கு அப்படின்றத தான் இந்த காணொலியில பார்க்கறதா இருக்கும். தர்மபுரி நகராட்சியினுடைய புதிய பேருந்து நிலையத்துல தான் இருக்கோம். ஒரு பேச்சு அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த புதிய பேருந்து நிலையம் இல்லை பழைய பேருந்து நிலையம் அப்படின்ற ஒரு ஒப்பீடு அப்படின்றதெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம காட்சிப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த புதிய பேருந்து நிலையத்தில் என்னெல்லாம் வசதி வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத பார்க்குறோம். உள்ள நுழையும் போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த முகப்பில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய இடவசதிகள், அந்த மார்க்கிங், எங்கே நிற்கணும் பேருந்துகள், எங்க பயணிகள் நிற்கணும் இறங்கணும் ஏறணும் அப்படின்ற அந்த குறியீடுகள்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இருசக்கர வாகனங்கள் எங்கே நிறுத்தணும், ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவாக இங்கே காட்சிப்படுத்தி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் கடந்து கூட ஒரு பேருந்து நிலையத்துக்குள்ள நம்ம ஒரு பயணியாக வரும்போது என்ன விஷயங்கள்லாம் யோசிப்போம், என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, என்ன வசதிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி உண்மையிலேயே இந்த புதிய பேருந்து நிலையத்துல என்னெல்லாம் வசதிகள் இருக்கு அப்படின்றத தான் இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க.
இந்த புதிய பேருந்து நிலையத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனேவே பார்க்கக்கூடிய காட்சி நம்ம தர்மபுரி அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு அப்படின்றத வச்சிருக்காங்க. எல்லா ஊர்களையும் வச்சிருக்கிற மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாக் டவர் அப்படின்றது ஒன்று இருக்கு. இங்க கிளாக் டவர்ல வந்து எப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கடிகாரமும் இருக்கு, டிஜிட்டல் கடிகாரமும் இருக்கு. ரெண்டு இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். இந்த நான் நடந்து வர பாதை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த புதிய பேருந்து நிறுத்தத்துக்கு முழுமைக்கும் வந்து இது எல்லாமே இந்த மழைநீர் வடிகால் வாய் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த மழைநீர் வடிகால்வாய் அமைச்சிருக்காங்கன்றது எங்கேயுமே நீர் தேங்காத விதத்தில் வந்து அந்த தண்ணீர் எல்லாம் மழை பெஞ்சதுன்னா உடனே உள்ளே இழுத்துக்கிறது மாதிரி அந்த அமைப்பை எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். இது தவிர்த்து ஏராளமான வசதிகளை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை பார்க்க தான் நம்ம உள்ளே போனோம். அதே சமயத்தில் இங்கே இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு இந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் தான், இந்த இரண்டு புறமும் இருக்கக்கூடிய இந்த மின் விளக்குகள் வந்து அமைச்சிருக்காங்க. வழிநெடுக இங்கே இருக்கக்கூடிய இந்த சோலார் சுற்றிலுமே இந்த புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றிலுமே பார்த்தோம்னா இந்த சோலார் மின் விளக்குகள்லாம் அமைச்சிருக்காங்க. அப்படின்றதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து போக முடியுது. அதை தாண்டி என்ன வசதிகள் இருக்கு, சிசிடிவி எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த புது பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, ஆமாங்க சார். இது வந்து பார்க்கும்போது நல்ல பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எந்த அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்குன்றதை பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தருமபுரி வந்து 1965 அக்டோபர் 2ஆம் தேதி சேலம் மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ 60 வருஷமாக டெவலப்மெண்ட்டே இல்லாத மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு பின்னாடி பிரிஞ்ச கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கி டெவலப் ஆகி போயிடுச்சு. அதை வந்து முன்னெடுத்து நடத்துறதுக்கு இங்கே ஆள் இல்லாமல் போயிருந்தது. இப்போ வந்து டிஎன்சி குழுமம் வந்து தருமபுரிய முன்னேற்றத்துக்கோசரம் இந்த புதிய பேருந்து நிலையத்தை ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக போராடி மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், நம்ம ஊருக்கு ஒரு சேவை செய்யணும். அது அந்த மனப்பான்மை வேணும். ஃபஸ்ட்டு எத்தனையோ பேர் இருந்தாங்க போனாங்க. ஆனால் அந்த சேவை மனப்பான்மைன்னு ஒன்று இருக்கணும். அவங்க இந்த தொழிலை வந்து கல்வி குழுமம் நடத்துகிறாங்க, எத்தனையோ பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தருமபுரி டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தா அவங்க தவிர்த்துட்டு பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையன்லேருந்து பார்க்குறேன், அந்த டிஎன்சி குழுமத்தை தவிர்த்து பார்க்க முடியாது. இப்போ தருமபுரியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு இன்றைக்கி சேலத்துலேருந்து தருமபுரிக்கு வந்து போகணும் அப்படின்னா, சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நமக்கு அவுட்டரில் வந்து புது பஸ் ஸ்டாண்டு பட்டின மாதிரி இப்போ தருமபுரிக்கு வந்து பாலக்கோடு வழியாக போகிற ஹைவேவும் இங்கே கிருஷ்ணகிரி போகிற ஹைவேவும் இடையில சென்டர் பாயிண்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்கு. அதாவது போக்குவரத்துக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எப்படி கேட்டால் நேராக இங்கே அரூர்லேருந்து நான் இங்கே இப்போ கோபுரம்லேருந்து வரேன், எனக்கு அரூர் பஸ்லேருந்து வந்தால் நேராக இங்கே வந்தேன்னா நான் சேலமோ கிருஷ்ணகிரியாக போகணுன்னா நான் இங்கேருந்து ஏன்னா கரெக்டாக 1 ஹவரில் சேலம் போயிடுறேன், ஒரு 3/4 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி போயிடுறேன். அதே தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வெளியே நல்லம்பள்ளி போய் சேர்றதுக்கே 3/4 மணி நேரம் ஆகுது, இல்லை 1/2 hour ஆகுது. அதாவது அவுட்ரு பைபாஸ் போய் சேர்றதுக்கு. ஏன்னா மக்கள் தொகை பெருகிடுச்சு, டிராஃபிக்காக இருக்குது. உள்ள சரியான டைமுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக முடியல. காலையில் டைமில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. காரணம் ரூட் பஸ்ஸும் அங்கேயே இருக்குது, டவுன் பஸ் அங்கேயே இருக்குது, டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. 2 சென்டர் பாயிண்ட் ஹைவேக்கு வந்ததுனால அவங்கவுங்க போகிற ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இப்போ கார் இருக்குது, இப்போ கார் வச்சுருக்காங்க, பசங்க உடனடியாக போயிடுவாங்க போகிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து பஸ் வந்து இங்கேருந்து கார் வேகத்தில் கூட போகக்கூடிய டிராஃபிக் இல்லாமல் இங்கேருந்து கிளம்புனா உடனடியாக போகக்கூடிய சேர வேண்டிய வசதி இங்கே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு இங்கே தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான நீட் பாத்ரூம் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை. இப்போ அது எவாலுவேஷன் இட வசதி பழைய பேருந்து நிலையம்னு பார்க்கும்போது எவ்வளவு குறுகலா இருக்கு, இல்லை எப்படி இருக்குண்ணா? ரொம்ப குறுகலா இருக்கு சார். இப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பேருந்து நிலையம் மாவட்டம் பிரிக்கும் போது அந்த பேருந்து நிலையம் கொண்டு வந்தாங்க. இப்போ 60 வருஷத்துல நம்ம டெவலப்மெண்ட் எவ்வளவோ வந்திருக்கும். இப்போ இங்கே 4 ஹைவேவில் 2 பக்கம் 2 4 ஹைவே வந்துருச்சு. இப்போ எதுக்கு கொண்டு வந்தாங்க? மக்களுடைய போக்குவரத்து வந்து சுலபமாக இருக்கணும் தான் மத்திய அரசில் வந்து 2 பக்கமும் 4 ஹைவே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம பெங்களூர் போகிறதுக்கு, கிருஷ்ணகிரி போகிறதுக்கு வந்து நமக்கு 4 ஹைவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ பாலக்கோடு வழியாக ஒரு 4 ஹைவே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? இன்னமும் சுலபமானோம். அந்த கிருஷ்ணகிரி போகிற வழியில் போகிற டைமு கிலோமீட்டரை விட பாலக்கோடு வழியாக போனால் நம்மளுக்கு 10-20 கிலோமீட்டர் மிச்சமாகுது. அந்த 1/2 மணி நேரம் டைம் மிச்சமாகுதுன்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டே கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி தான் முக்கியம். இன்னைக்கு இருக்கு. இதுதான் புதுசா பண்ணது வந்து உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கு. கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கு சார். ஆனா இப்போ இந்த பழசு புதுசு அப்படின்னு ஒரு ஒப்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எது பெட்டரா இருக்கு? உண்மையிலேயே வந்து மக்களுக்கு நீண்ட காலமும் சரி, இன்னைக்கு தேதியில இதுதாங்க இன்னைக்கு பிரயோஜனம்னா எது சார்? நீண்ட காலன்றது அது ஒரு பேரை இருக்கு. நீண்ட காலம் போது ரொம்ப நேரம் அது பழகிட்டாங்க. இங்க வரணும்னா கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம் சிரமமா இருக்கு. எவ்வளவு வித்தியாசமா இருக்கு? ஒரு வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது. கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர்? பழைய பேருந்து 1.5 கிலோமீட்டர். 1.5 அவ்வளவுதான். 1.5 கிலோமீட்டர். நீங்க பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும்
ஜனங்க ஒரு லேடிஸ் இன்னைக்கு அதிகமாக 2 வீலர் லேடிஸ் ஓட்டுறாங்க, குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டு போறாங்க வராங்க. அந்த மாதிரி நேரத்தில் அங்கே வந்து டிராஃபிக் இவ்வளோன்னு சொல்ல முடியாது. கீழே விழுறது பிள்றது சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறந்து அந்த டிராஃபிக்ன்றதுக்கு 75% இல்லை. இப்போ இவர் சொல்றாரு இல்லைங்களா, கோபிநாதம்பட்டி. நான் கோபிநாதம்பட்டியிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கி திருப்பி நான் இங்கே வந்து சேலம்னா இங்கே 1 hour ஆயிடுது. இங்கே இறங்கி பஸ் மாதிரி இங்கே வரதுக்குள்ள அவர் இங்கே டைரெக்டாக வந்து இறங்கினாருன்னா 60 பஸ் பாய்பட்டி இப்படி இங்கே வந்ததுன்னா இவர் டைரெக்டாக நேராக சேலம் போனோம்னா அந்த 1 hour இவருக்கு சேவ் ஆகும். இவர் பாயிண்ட்ல இவர் அது உண்மை, அதுதான் கரெக்ட். இப்போ நான் வந்து பெங்களூர் கிருஷ்ணகிரி பிஸ்னஸ் நம்ம ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் போகிறோம். அப்படி போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்டு திருப்பி இங்கே வந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பேருந்து அப்படின்றதெல்லாம் தாண்டி அடிப்படை வசதி அப்படின்றது சார், அடிப்படை வசதினும் போது அதுதான் கேட்கறேன். வந்து பழைய பேருந்து நிலையத்துல என்னெல்லாம் உண்டு இல்ல, இங்க என்னெல்லாம் உண்டு இல்ல. இப்போ இந்த இடத்துல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றத, அடிப்படை வசதினும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு டாய்லெட் சுத்தமா இருக்கணும். ஆனா பழைய பேருந்து நிலையத்தில் அந்த டாய்லெட்ன்றது வந்து பழைய இங்க பெண்ணும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்து நிலையம் எடுத்தாலும் டாய்லெட் சுத்தமா இருக்காது. ஆனா நீங்க இங்க போய் கவர் பண்ணி பாருங்க, டாய்லெட்டை எப்படி வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அதுக்காகவே இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப டாய்லெட் அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிறது இங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது தனியார் பங்களிப்புல 2 ஹைவேவும் சென்ட்ரல்ல இது இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே ஸ்டாலின் சார் முதல்வர் பின்ன வரும்போது எப்படியும் 2 பக்கம் ஹைவேஸ் இருக்கு, இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்ப இருக்கும்போது நம்ம எல்லாம் கூட இருந்தோம். அப்ப அவர் சொன்ன வார்த்தை 2 ஹைவேக்கு மத்தியில் இது இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு தான் முன்னாள் முதல்வர் சொல்லிட்டு போனார். அதனால இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மிகுந்த பயன்பாடு, எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமா தான் இருக்கு. வந்து போறதுக்கு செய்யறதுக்கு மெயினா சொல்ல குடிநீர் இங்க வந்து ஆர்ஓ வாட்டர் தான் கொடுக்குறாங்க. ஆர்ஓ வாட்டர் வேற என்னென்ன வசதி இருக்கு? ஆர்ஓ வாட்டர் இங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஆர்ஓ வாட்டர், பாத்ரூம் எல்லாம் போறாங்க ஃப்ரீயா வச்சிருக்காங்க. மெயினா என்ன கேட்டீங்கன்னா இங்க குடிக்க தண்ணியும் போற பாத்ரூமும் அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க என்ன பயனுள்ளதா இருக்குன்னா பாதுகாப்பு வசதியா இருக்குது. ஏன்னா இது நிர்வாகம் வந்து இப்போ இவங்க நிர்வாகம் தான் அவங்களே சொந்தமாக எடுத்து செய்யறதுனால பெண்கள் ஆகட்டும் இல்லை இரவு நேரம் வந்து பயணிக்கிற குழந்தைகள் ஆகட்டும் இங்கே பாதுகாப்பு வசதி அவங்களுடைய என்னது ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி பாதுகாத்து அவங்க குடும்பம் மாதிரி பாதுகாத்து அனுப்புறாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் சுற்றியும் கேமரா எல்லாமே சிசிடிவி கேமரா இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கேமரா பளிச்சுன்னு சுத்தமா நீங்களும் எப்படி பக்கம் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ நாங்க நிக்கிறது நீங்க அங்க போய் கேமரால பார்த்தா ஒரு எப்படி கிளியரா துல்லியமா நீங்க என்ன பண்றீங்கன்றது முதல் கொண்டு இந்த ஷர்ட்ல நீங்க மைக் போட்டிருக்க அந்த மைக்ல என்ன சிம்பிள் இருக்குன்றது மாதிரி கூட அது கேமரா அந்த அளவுக்கு மிக விலை உயர்ந்த துல்லியமான கேமராவில பார்த்திருக்காங்க. யாரும் தவறுகள் பண்ணிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு செயின் ஸ்மோக்கரோ இல்ல செயின் திருடிட்டு போறதோ, பர்ஸ் திருடுறதோ, போன் திருடுறதோ எதுவுமே இங்க நடக்கிறதுக்கு 99.9% வாய்ப்பே கிடையாது. ஆனா நிறைவா ஒரே ஒரு கேள்வி, நீங்க பழைய பேருந்து நிலையத்துல நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பேருந்து ஒரே நேரத்துல வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க எவ்வளவு பேருந்து வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருந்து கூட ஒரே டைம் வந்து போற அளவுக்கு இட வசதி இருக்கு சார். பழைய பேருந்து நிலையத்துல அந்த இட வசதி இல்ல. இன்னைக்கு வந்து அந்த 200 பேருந்து அகாமடேட் பண்ண முடியும் பண்ணிடுங்க சார். நீங்களே பாருங்க, இப்போ 200 பேருந்து ஒரு மட்டும் அகாமடேஷன் பண்ற அளவுக்கு பார்க்கிங் வசதி ஃபுல்லா பார்க்கிங் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி ரோ இருக்கு. இப்போ அட்டன் டைம்ல 200 பேர் வந்தா கூட இங்க டிராஃபிக் இல்லாம கொண்டு போறது வசதி இருக்கு. அங்கெல்லாம் வந்து சார் ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்க இருக்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டு, ரூட் பஸ் ஸ்டாண்ட் சேர்ந்து ஒரு 40 பஸ் இல்ல மீதுனா ஒரு 50 பஸ். அதுவே நெரிச்சல தான் சார். அதுவே வந்து திருப்ப முடியாது சார். நீங்க பஸ் ஸ்டாண்டு உள்ள போனீங்கன்னா ஒரு ஷெட்ல இருக்கிற பஸ் இன்னொரு ஷெட்ல இருக்கிற பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரே டைம்ல திரும்ப முடியாது. ஏன்னா ஒரு பஸ் எடுக்கும்போது இன்னொரு பஸ் எடுக்குதான் அந்த லென்த் பத்தாது, அந்த டிஸ்டன்ஸ் கம்மி, அகலம் கம்மி. கண்ணாடியாவது உடைஞ்சிரும். ஏன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது செய்யும்போது முன்ன டைமிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நெரிச்சல் இல்ல. ஒரு பஸ் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் கண்ணாடியாவது அவங்க உடையும். நிஜமா இருக்கு சார். நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த பஸ் நிலையத்துல எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு நீங்களே பாருங்க. எல்லாம் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா அவர் மனம் உகந்து இதை பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கும், அதனுடைய முகப்பிலேயே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்றது பார்க்கணும். வரிசையா எவ்வளவு ஆட்டோக்கள் இருக்கு அப்படின்னு. இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய பயன் என்னவா இருக்கு அப்படின்றது எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்ம ஆட்டோக்கார அண்ணங்களை தவிர்க்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்றத முதல்ல கேட்டுடலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சொன்ன மாதிரி ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னா எல்லார்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா வந்து போறவங்களை இங்க இருந்து கடத்தி கொண்டு போறது, அங்கிருந்து கொண்டு வர்றது அப்படின்றது எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. அது இல்ல கடத்தி அந்த கடத்தி இல்ல, இங்க இருந்து பயணப்படுறது கடத்தி, அந்த கடத்தி. சரியாண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த புதிய பேருந்து நிலையம் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு, முதல்ல எவ்வளவு சௌகரியமா இருக்கு? அதாவது இந்த புதிய பேருந்தினுடைய நிலையத்தினுடைய வரவு வந்து தருமபுரியுடைய வறட்சிக்கு முதல் விதை இது. இப்பொழுது இதனுடைய விதையினுடைய பலன் என்னன்னு மக்களுக்கும் தெரியாது, மற்ற அரசியல்வாதிகளோடு தெரியாதுங்க.
இது காலப்போக்கில் இதனுடைய மாற்றம் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்து இந்த தருமபுரி நகரத்தை வந்து வளர்ச்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு இந்த பஸ் நிலையத்துக்கு உண்டுங்க. நான் முதல்ல ஏன்னா அந்த ஸ்டாண்ட்லயும் நீங்க அங்க பழைய பேருந்து நிலையம் அப்படின்றது இருந்தது, ஆமாங்க. புதுசு அப்படிங்கும்போது பழைய பேருந்து நிலையத்துல நீங்க உங்க ஸ்டாண்ட்ல வந்து ஆட்டோ நிறுத்தறதுக்கு இவ்வளவு இட வசதி இருந்ததா, இல்ல அதை ஒப்பிடும்போது எவ்வளவு சௌகரியமா இருக்கு? இல்லை, அங்கே பழைய பேருந்து நிலையத்தில் வந்து பஸ் நிலையத்தை சுற்றி ஆ. பல ஸ்டாண்டு, ஒரே ஸ்டாண்ட் ஓ, கிடையாதுங்க. பல ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஸ்டாண்டு, இந்த பக்கம் முகமது கிளப் ரோட்டில் ஒரு ஸ்டாண்டு, ஆ. ஆறுமுக அந்த ரோட்டில் ஒரு ஸ்டாண்டு, இந்த சீனிவாச தெருவில் ஒரு ஸ்டாண்டு, இப்படி பல ஸ்டாண்டாக இருந்ததுனால பல இடத்துல பிரிஞ்சிருந்தோம். இந்த புதிய பஸ் நிலையத்தில் வந்து ஒரே ஸ்டாண்டாக இப்போ வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து வாடகை ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு இதுங்க, எங்களுது பூராம வாடகை ஓட்டுறதுங்க. சரி. இந்த சேர் ஆட்டோ எங்களுது கிடையாதுங்க. ஓ. ஒன்லி வாடகை மாத்திரங்க, வாடகை பேசி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது. ம். சேர் ஆட்டோன்றது வேறங்க. ஆ. நாங்க எல்லாம் வாடகை ஆட்டோ ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள். ஆ. இல்ல அதுதான் நீங்க அங்க நிறுத்துறதுக்கு இட வசதிக்கும் இங்க இருக்கிற வசதிக்கும் நான் ஒரு ஒப்பீடு தான் கேட்கிறேன். அங்க வந்து நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் இத்தனை காலம் ஓட்டியிருந்தோம். காரணம் வந்து அது வந்து ஒரு நகரத்தின் நடுமையம். ம். பலதரப்பட்ட வியாபாரம், பலதரப்பட்ட மக்கள் வந்து போகக்கூடிய இடம், பல மருத்துவமனைகள் இப்படி இருக்கிறதுனால ஒரு மிகவும் மக்களுடைய நெருக்கடியில தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதுல வந்து நாங்கள் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி நாங்கள் வண்டிகளை நிறுத்தி தொழில் செஞ்சுட்டு வந்தோங்க. இப்போ இந்த இப்போ நீங்க வந்து வரக்கூடியவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்பீங்க இல்லையா பயணிகள் அப்படின்னு. இப்போ பொதுவாகவே இங்கன்னு இல்லை, எந்த ஒரு பேருந்து நிறுத்தமா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வசதிகள், குறிப்பா கழிவறை அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த புதிய பேருந்து நிலையத்துல இதெல்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னா? இந்த புதிய பேருந்து நிலையம் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு டெக்கான நவீன வசதிகளோட செய்யப்பட்ட பஸ் நிலையம். என்னெல்லாம் உண்டு, எப்படி இருக்கு? அதாவது வந்துங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு பாத்ரூம் வசதிகளாக இதில் இருக்குது. அதே மாதிரி கடைகளும் வந்து எல்லா தரப்பட்ட சைவ ஹோட்டல், அசைவ ஹோட்டல், பீடா கடைங்க, ஜூஸ் கடைங்க தனித்தனியாகவே பிரித்து எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க. மக்கள் என்னன்னா வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிக்கு உண்டான தேவைகள் இந்த பஸ் நிலையத்தில் உள்ளதுங்க. ஸோ ஆரோ வாட்டர் வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அந்த டாய்லெட்லாம் ரொம்ப எல்லாம் நீட்டா இருக்கு, எங்கேயும் இல்லாத அளவுக்கு நீட்டா இருக்குங்க. இப்போ புதுசா வர பேசஞ்சர் உங்க வண்டியில வருவாங்க இல்லையா, இந்த பேருந்து நிலையத்துல இறங்கி போறவங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்? அதாவது இப்போதைக்கு மக்கள் எல்லாருமே பஸ் நிலையத்தை வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட தான் சொல்றாங்க. சரி. இது உண்மைதாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பக்கத்துல இருந்தே பழகிட்டோம். ம். திடீர் இந்த பஸ் நிலையத்தினுடைய வருகை வந்து யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒரு சூழலுங்க. வியாபாரிகள் பாதிச்சிட்டாங்க, வியாபாரம் அங்க இல்லை, எங்களுக்கு கூட தொழில் இல்லைங்க. ம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தொழில் வந்து அடிபட்டு தான் போயிடுச்சு. தொடர்ச்சியா இருந்ததா? இருந்தாலும் நம்ம பின்னாடி வர்றது வந்து முன்னாடி யோசிக்கணுங்க. எஸ். இப்போ வந்து ஒரு குழந்தைய எடுத்தோன்னே வளர்க்குறோம், அந்த குழந்தை எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து வளர்ந்து டக்குன்னு சம்பாதிச்சு தரமாட்டான். அந்த குழந்தை படிப்படியாக வளர்த்து நம்ம உருவாக்கும் போது அதனுடைய பலன் பின்னாடி நம்ம பார்ப்போம். இதுவும் அந்த மாதிரி ஒரு குழந்தை தாங்க. இது வளர வளரதான் இந்த பஸ் நிலையத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு, அது சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஊரும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்றத அப்போ தான் தெரியுங்க. இன்னைக்கு நம்ம வந்து எடுத்தோம் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தாங்க. ஏன்னா போக்குவரத்து இங்கேருந்து 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் எல்லாருக்கும் போகிறதுக்கு எல்லாருக்குமே அந்த வசதி கிடையாதுங்க. கொஞ்சம் சிரமம் தாங்க. இதுதான் மக்கள்கிட்ட இன்னைக்கு வந்து கொஞ்சம் சலசலப்பாக உண்டாக்குறதுங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு புது குழந்தை மாதிரி தான் இது. அப்படின்னா வளர்றதுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு, என்ன தேவை இருக்கு அப்படின்றது. அதாங்க, இந்த குழந்தை வளர்றதுக்கு அனைவரும் காத்திருக்கணும். எல்லாருமே வந்து காத்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள். எனக்கு இதாயிடுச்சு அதாயிடுச்சு, இந்த பஸ் ஸ்டாண்டு போனதுனால நான் இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க. ஆனா காலத்தின் சூழ்நிலை தேவை. அது போக போகதாம வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய சிட்டிலலாம் இன்னைக்கு 2 பஸ் ஸ்டாண்ட் 3 பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. காரணம் மக்களுடைய நெருக்கடி, டிராபிக் நெருக்கடி. இதையெல்லாம் சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்தாதான் அந்த ஊர் வந்து வளர்ச்சி அடையுங்க. இத்தனை காலமாக தருமபுரி வளரல யாருமே வந்து வளர்ச்சி அடைய செய்யலை அப்படின்னாங்க. ஏதோ டிஎன்சி குரூப் அவங்க வந்து ஒரு தனியார் பங்களிப்போடு அவங்க வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு, மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டை தருமபுரிக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வளர்ச்சி வந்து இப்பயே தெரியாதுங்க. இதனுடைய இது போக போக தான் மக்களுக்கும் கிடைக்கும், மக்களுக்கும் உணர்வாங்க. இன்னைக்கு எல்லாருமே இந்த பஸ் ஸ்டாண்ட் மேலே
ஒரு கோவமா ஒரு தனியார் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க கோவப்படுறதுக்கு. எல்லாருமே ஆமா, எல்லாரும்னா கோவப்படுறவங்க, ஓகே ஓட்டலா கிடையாதுங்க. சரி. கோவப்படுறவங்க ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நல்லதுன்னு ஒண்ணு செய்யும் போது அதுக்கு ஆட்சேபனை எங்க இருந்தாலும் செய்ய சொல்லுவாங்க. மாற்று கருத்து சொல்ல 4 பேர் இருப்பாங்க. எல்லாருமே எவ்வளவு நல்லது செஞ்சாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு தர்மம் செய்யறோம், ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் செய்யறோம்னு சொல்றோம். 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு முடிச்ச உடனே 5002 பேர் பின்னாடி வருவாங்க. அந்த 2 பேர் சோறு கிடைக்கலன்னு என்ன சொல்லுவாங்க? என்ன தர்மம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. அதாவது எல்லாரையுமே சமாதானப்படுத்த முடியாதுங்க. ஒரு தரப்பு ஆதங்கத்தோடு இருப்பாங்க, ஒரு தரப்பு ஆதரவோடு இருப்பாங்க. இதுதாங்க இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுடைய சூழலுங்க. ஐயா, இந்த ஊர் எப்பயுமே குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறவங்க. இந்த குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அது இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க, சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 10 ஏக்கரா வந்து நிலம் கொடுக்க சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு தனிப்பட்ட நபர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 10 ஏக்கரா நிலம் தராங்க. ஏன்னா அவர் வெளிநாட்டில் சுற்றினவர், அவருக்கு தெரியும் எந்தெந்த ஊருக்கு போனால் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரையும் ஒரு சிறப்பான ஊராக பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட திறமையே தனி. அதனால நம்ம தருமபுரி மக்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு உருவாக்கினாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு வடிவேல் கவுண்டர் இருந்தார், அவங்க பெரியப்பா வடிவேல் கவுண்டர். சேலம் தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டம். அந்த ஒருங்கிணைந்த மாவட்டம் பிரித்து கொண்டு வந்து தருமபுரி மாவட்டம் தனியாக கொண்டு வந்தவர். அதை அழகு பார்த்தவர். அவங்க பெரியப்பா பண்ணாரு, அவங்க அப்பா டிஎன்சி பண்ணாரு. அதுக்கு டிஎன்சி பின்னால இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் தமிழ்நாடு முழுவதும் பேசக்கூட ஒரே வல்லமை படைத்தவர் எங்கள் அண்ணன் இளங்கோ அண்ணன். இது கொண்டாந்து கொடுத்தாரு, மக்களுக்கு கொடுத்தாரு, தருமபுரி மாவட்டத்தை மக்களுக்கு கொடுக்குறாரு. வருவாங்க, இந்த கட்சி வந்தா இந்த கட்சி குறை, அந்த கட்சி வந்தா அந்த கட்சி குறை. ஜிகே மணி வந்தார் இங்கே இதே பஸ் ஸ்டாண்டில். ஜிகே மணி வெங்கடேஷ் கொடியாற்றுறாரு. எப்படி சிறப்பான பேருந்துன்னு கொடியாற்றுறாரு. திருப்பம் போய் குறை சொல்றாரு. அனைத்து கட்சிக்காரும் பாராட்டுறாங்க. இன்னைக்கு அனைத்து கட்சிக்காரும் குறை சொல்றீங்க. இந்த பஸ் பெருமைக்கு சொல்லிடுங்க. ஒரு 2000 குடும்பம் சேராட்டா குடும்பம், 2000 குடும்பம் பொழைக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 2000 குடும்பம் பொழைக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டை குறை சொல்லல, அதுவும் நல்ல பஸ் ஸ்டாண்ட் தான். என்னன்னா நெருக்கடி, மக்கள் நெருக்கடி. ஒரு பண்டிகைனா அப்படி போக முடியாது, ஒரு விசேஷம்னா போக முடியாது, வண்டி திருப்ப முடியாது, ஆஸ்டாண்டு கடைகளாக்கும். இதை பாருங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பாருங்க. நான் ஏதோ பேசுனதுக்காக பேசல, இல்லை எங்களை பேச வச்சு கூடணும்னு பேசலைங்க. ஆதாங்க நம்ம ஊரும் அடுத்த ஊர் மாதிரி சிறப்பாக இருக்கணும். இன்னைக்கு சேலம் எடுத்துங்க, ஒசூர் எடுத்துங்க, கிருஷ்ணகிரி எடுத்துங்க, வளருதா இல்லையா? இந்த தருமபுரி மட்டும் இதே தான் பண்ணுவாங்க. இப்படி பேசுற அத்தனை பேர் நான் கட்சிக்கார பார்த்து கேட்கறேன். அத்தனை பேர் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. எவனா ஒரு வேலை கொடுங்க, ஒரு தொழில் மையத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. டிஎன்சி இலங்கை கொடுத்தா உங்களுக்கு பொறாமை. இல்லை, பொதுவாகவே ஒரு ஊர் வளரணும்னு தான் எல்லா ஊர் மக்களும் பேசுவாங்க. ஆனால் இப்போ வளரும்போது நிறைய மாற்று கருத்து வளரும் போது அவர் நிறைய மாறுத்துக்கள். உழைப்பால் உயர்ந்தவர் அவர் உழைக்கிற காலத்தான் இங்கே இருக்கிற. அதான் சார் தருமபுரி மாவட்டம் எப்பயுமே குண்டு சைடில் குதிரை ஓட்டாங்க. நீ பொழைச்சா உனக்கு போறாம, அவரு பொழைச்சா அவருக்கு போறாம. சார் இந்த மினி பஸ் பாருங்க, நீ மினி பஸ் ஓடாதுச்சு, நீ மினி பஸ் பூரா பெயிண்ட் அடிச்சு ரீல பண்ணி ஓட்டுறான். சேராட்டா ஒரு குடும்பம் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு ஜோபியில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சு போறாங்க சார். ஆட்டா, அந்த ஆட்டாவனால இன்னைக்கு ஒரு 2000 குடும்பம் பிழைக்கு சார். சார் நான் பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்டை குறை சொல்லல, அங்க இருக்கிற வியாபாரிகளை குறை சொல்லல, அனைவரும் ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் இதையும் பாருங்க, அதையும் பாருங்க, நெருக்கடி பாருங்க. நான் எதையும் குறை சொல்ல, அவசியமான ஒண்ணு, இது அவசியமான ஒண்ணு சார். இந்த பாருங்க, இந்த சுற்று பாருங்க. நீங்க எவனா தனிப்பட்ட நபர் எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காரு, அவரை பாராட்டணும் சார். வரவ போறா ஒரு பொறாமை. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சறந்து பார்த்துட்டு சிறப்பான பேருந்துங்க, அருமையா இருக்குதுங்க, அவர் பாராட்டிட்டு போறாரு, அவர் திறந்து வச்சுட்டு போறாரு. இந்த ஊர் அப்படி சார். மக்கள் ஒரு ஒரு கல்வியை கொண்டாந்து உருவாக்குறாரு சார். இந்த மாவட்டத்துக்கு கல்வி இல்லாத இருந்துச்சு, கல்வி கொண்டாந்து உருவாக்குறாரு. இன்னைக்கு அத்தனை குடும்பத்துல பிள்ளைங்க படிக்குது, அத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா சிறப்பா வந்து கட்சிக்காரன் பேட்டி கொடுக்குறவங்க வரீங்க, வாங்க பேட்டி கொடுங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே, திமுக, அண்ணா திமுக, பாமக, எங்க வேணா வாங்க, ஒரு 10,000 குடும்பத்துக்கு வேலை கொடுங்க பார்க்கலாம். 10,000 குடும்பத்துக்கு வேலை கொடுங்க. நான் டைரக்டா சொல்றேன். அப்படி மீறி என்ன கேட்கணும், என்ன வீடியோல கேளுங்க. 10,000 குடும்பத்துக்கு டிஎன்சி இலங்கை கொடுக்குறோம், அப்படி அந்த மாதிரி வேலை கொடுங்க சார். இந்த மாவட்டம் பின்தங்கி மாவட்டம் சார். தருமபுரி சேலம் வந்து பிரிச்சு வாங்கிட்டு அவங்க பெரியப்பா வடிவேல் கவுண்டர் பின்னால இன்னைக்கு அவங்களோட தம்பி பையன் இன்னைக்கு இளங்கோ சார் பண்றாரு. பாராட்டணும் சார். ஒரு நல்லது பண்ணா மக்களை பாராட்டணும், அவங்கள பாராட்டணும் சார். ஸோ பொதுவாக நிறைய பேர்கிட்ட இந்த புதிய பேருந்து நிலையம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஓட்டுநர்கள் கிட்ட பேசினா தானே சரியா இருக்கும்ல. ஸோ பேசிடலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. சார் நீங்க எவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா? நான் 6 மாசம் இங்கே ஓடிட்டு இருக்கிறேன். இங்கே வேற லைன்ல சேலம் லைன்ல ஓடிருந்தேன். இப்போ இங்கே சின்ன வண்டியில் ஓடிட்டு இருக்கிறேன். ரைட்ண்ணா. இப்போ இங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அந்த புதிய பேருந்து நிலையம் வந்து பஸ் ஸ்டாண்ட் மாத்தினது ஜனங்கள் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் போக கஷ்டமா இருக்குது, போக சரியா போயிடும். சரியா போய் மாறினா தான் ஜனங்களுக்கும் நல்லா இருக்கும், இதுவாகும். கொஞ்சம் பேர் டவுன் பஸ்ஸுங்களும் ஜாஸ்தி விட்டாங்க.
ஜாஸ்தி டவுன் பஸ் விட்டாங்க. இந்த மினி பஸ்ஸுங்க லோடு இல்லை, ஓகே. லோடிங் ஜாஸ்தி இல்லை. அது போக போக சரியாகும். எல்லாம் சரியாகும். எல்லாம் எடுத்தது எல்லாம் ரெடி ஆகாதுல்ல, இந்த பொருள் எந்த ரெடி ஆகாதுல்ல. போக போக தான் இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டு மாற்றினாங்க, பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ போக போக சரியாக போயிடுச்சு. அவர் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். ஆனா ஒரு ஓட்டுநரா கேக்குறேன்னா, இப்போ அந்த பக்கம் நெரிசல் அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நெரிசல் நாலு ரோட்ல இப்பயும் மாமூல அந்த ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்குது. இல்ல ஒரு ஓட்டுநரா உங்களுக்கு ஓட்டும் போதே தோணும்ல, ஒரு ரோட்ல ஆள் நடமாட்டம் இல்ல, கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கு, இடம் இருக்குன்னா ஓட்டும் போதும் கூட்டமா இருக்கிற இடத்துல ஓட்டுறதுக்கு என்ன மனநிலை இருக்கும்? கொஞ்சம் டென்ஷன் தான் ஜாஸ்திங்க. என்னன்னா அது கடை விதிக்குதாங்க, கடை விதி டூலர் ஜாஸ்தி, சைட்ல ஒதுக்குதுல யாரும், அது ஒண்ணுதான் டென்ஷன். ஒதுங்க மாட்டாங்க. ஆமா, ஜனங்க நகருதில்ல. எனக்கு பக்கத்துல 2 வைன் ஷாப் இருக்குது, அதுக்காக அந்த கூட்டம் ஜாஸ்தி. சாயங்கால நேரத்துலயும் காத்தால டைம். இங்க நீங்க வண்டி இங்க வந்து டென்ஷன் கிடையாது. இங்க எல்லா பஸ்ஸுகளும் எந்த டென்ஷன் கிடையாது. புது பஸ் ஸ்டாண்ட்ல டென்ஷன், இந்த 4 ரோட்ல தான் டென்ஷன், கூட்டம் இருக்கு. ஆமா, 4 ரோட்லன்னா பூரா இந்த பக்கம் வைன் ஷாப் இருக்குது, கடை விதிங்க இருக்குது, 4 பக்கம் இடைஞ்சல், 4 பக்கம் வண்டி வந்து ஜாயிண்ட் ஆயிருது, விலாக் ஆயிருது. அதே மாதிரி வண்டி திரும்புறதால பழைய பஸ் ஸ்டாண்ட அந்த கறி கடைங்க, மீன் கடைங்க எல்லாம் இருக்குது. நிறைய வண்டி எல்லாம் உரசிக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. வந்து ஜனங்க வந்து நவரத்துல கார் நிறுத்திட்டு போயிடுறாங்க. ரெண்டு ரோட்ல லாரி பஸ் கட் ஆகுறதால வந்து அந்த மாதிரி நடக்குது. நெரிசல் எல்லாம் காரணம் ஜனங்க வந்து கொஞ்சம் நவுந்தி டூலர் கடைக்காரங்க எல்லாம் வந்து டூலர் கொஞ்சம் ஒதுக்கி போட்டா பஸ் போற வருவாங்க. எந்த கடைக்காரங்களும் கேட்கறதில்ல, யாருக்கும் இல்லை. அது ஒண்ணுதான் இடைஞ்சல், வேற எந்த பப்ளிக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. ஓட்டும் போது உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையிறது, வெளியே போறதெல்லாம் அதெல்லாம் பஸ்ஸுக்காரங்க நிதானம் தான் போறாங்க. டூலர் தான் ஜாஸ்தி, நிதானமா வருதில்ல. டூலருங்க வந்து எப்படி தூந்துக்கிறாங்க, பஸ் வருது பாக்குறதுல. நாங்க போறது நாங்க சுலோ பண்ணி நாங்க ஓட்டுறோம். இதான். ஆனா இப்போ இது புரிஞ்சுன்னா, இப்போ ஒரு ஓட்டுநரா நீங்க சொன்ன மாதிரி வண்டி அங்க போடுறீங்க, பழைய பேருந்து நிலையத்துல அங்க இருக்கக்கூடிய கழிப்பறை ஆகட்டும், அடிப்படை வசதிகள் இல்ல இங்க இருக்கிறது புதுசுல எப்படி இருக்கு, எவ்வளவு ஒரு நிறைவா இருக்கு இதெல்லாம்? எவ்வளவு நம்மள என்ன பொறுத்துதான் எல்லாம் இங்க இருக்க டிரைவருங்க வெளி ஜனங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும், ஆனா வந்து எவ்வளவு பரவாயில்ல. சேஃப்டி ஜனங்கள். நான் கேக்குறது இங்க மெயின்டெனன்ஸ் சொல்றேன்னா, இப்போ பாத்ரூம் ஆகட்டும், பாத்ரூம் எல்லாம் தண்ணி பிரச்சனை, பாத்ரூம் எல்லாம் சுத்தமாகுது. அந்த பஸ் ஸ்டாண்டோட இந்த பாத்ரூம் வந்து கண்ணாடி மாதிரி வச்சுக்கிறாங்க. கடைகளும் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இங்க டீ தள்ள தண்ணி ஜாஸ்தி ரேட் கிடையாது. அங்க என்ன ரேட்டு அதே ரேட்டு தான், வேற ஒன்றும் பப்ளிக் இல்லை, ஒன்றும் டிஸ்டர்ப் கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த கடையை விட இங்க ₹1 கம்மியா தான் இருக்குது. 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதில்ல. இல்லைன்னு சரி புது இடம்னா, ஆனா போக இவங்களும் ஏத்துவாங்க, ஏத்தாவது போக மாட்டாங்க. இப்ப அங்க புதுசா இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியாகுது. ஆனா போக போக சரியாகும். எதுவுமே எந்த பொருளும் வந்து எடுத்துட்டு நிமித்த முடியாது இல்ல. போக போதான் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, போக போதான் எல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். வேற ஒன்னும் பதில் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நன்றி. இந்த ஒரு பக்கம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நாலாபுறமும் இருக்கு. இந்த ஒரு பகுதியில மட்டும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பேருந்துகளை ஒரே நேரத்துல நிறுத்தி இயக்க முடியும். அப்படின்ற போது இதுக்கு இந்த பக்கமும் பேருந்துகள் நிறுத்தலாம், இதுக்கு அந்த பக்கமும் பேருந்துகள் நிறுத்தலாம்னா ஒரே நேரத்துல எவ்வளவு பேருந்துகள் இங்க நிறுத்த முடியும் அப்படின்றத நம்ம இந்த இடவசதியை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதே போல பயணிகள் வந்து இங்க அமர்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு இல்ல பேருந்துக்காக காத்திருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இருக்கைகள்லாம் எவ்வளவு தூரம் துரிதமா போட்டிருக்காங்க அப்படின்றது பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த தீ ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்காக அந்த வாளிகள் இருக்கும். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, மண் நிரப்பப்பட்ட அந்த தீ வாளிகள் அப்படின்றது, அது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி குப்பைத்தொட்டையிலிருந்து ஒரு சுகாதாரம் எப்படி பேணி பாதுகாக்கப்படணுமோ அந்த விதத்துல மக்களுக்கு எந்தவித சிரமத்தை ஏற்படுத்தாத வண்ணத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த பழைய முறைப்படி தீ அணைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய முறைப்படி ஒரு கட்டடம் வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எப்படி அங்கே தப்பிக்கணும் இல்லை எப்படி அதை அணைக்கணும் அப்படின்ற விதத்துல வந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குமோ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே முழுமைக்குமே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது தவிர்த்து நான் சொன்னது போல சிசிடிவி கேமரா அப்படின்றது இந்த பகுதி முழுமைக்கும் இருக்கு. அதாவது புதிய பேருந்து நிலையம் முழுக்கவே வந்து இந்த சிசிடிவி கேமராஸ் வந்து இயங்குது. துல்லியமா இது வந்து காட்சிப்படுத்துது யாருடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது தவிர்த்தும் கூட இங்க வந்து செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாராவது வந்து இங்க ரொம்ப நேரம் வேண்டாத வேலைகளில் ஈடுபடுறாங்களா இல்லை தேவையில்லாத நடமாட்டம் இருக்கா அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். அது தவிர்த்து நிறைய கடைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் கடந்தும் கூட இந்த ஷெல்டர் இந்த ஓய்வு எடுக்கிறக்கோ இல்லை பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு ஃபேன் ஆகட்டும்,
இல்லை அந்த மின் விளக்குகள் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி சோலார் மின் விளக்குகள் இருக்குது. அந்த பயணிகள் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே முழுமையாக ஒளி ஊட்டப்படணும் அப்படின்றதுனால இந்த மின் விளக்குகள் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். அந்த நான் பஸ் நிறுத்தக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்க்குறோம். அங்கே வந்து அறிவிப்பு அப்படின்றது தெள்ள தெளிவாக எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அந்த அந்த அறிவிப்பு பலகையானது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு பேருந்து நிறுத்தத்தில் போய் பார்க்கும்போது கழிப்பறைகள் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அதே போல் இந்த குடிநீர் RO வாட்டர் அப்படின்றது வந்து இங்கே தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் வைக்கப்பட்டிருக்கு. இலவசமாக வந்து பயணிகள் குடிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த RO வாட்டர் அப்படின்னு ஒவ்வொன்றையுமே பார்த்து இந்த புதிய பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து இன்னுமே இது விரிவுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இது தொடர்ந்து இன்னும் மக்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த புதிய பேருந்து நிலையம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு வசதி உள்ளதா இருக்கு, இல்லை தேவை உள்ளதா இருக்கு? இந்த புது பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப லேட்டாக திறந்துருக்காங்க. ஒரு 7-8 வருஷம் முன்னாலேயே திறந்துருக்கணும். ஒரு மூத்திர பஸ் ஸ்டாண்ட்லேயே இன்னும் காலம் ஓட்டின்னு இருக்கோம். அந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் மூத்திர பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் பஸ்ஸு ஏறின்னு இருக்காங்க, பஸ் இறங்கின்னு இருக்காங்க. ஊருக்கு போனாலும் சரி, ஊர்லேருந்து வந்தாலும் இறங்கின்னு இருக்காங்க. எப்படா இந்த புது பஸ் ஸ்டாண்டு எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி வந்து இதை வேண்டாம்னு சொல்லிட்டு கூலிப்படை வந்து வேலை செய்கிறது. டாய்லெட் போய்ட்டு வந்தேன். ஜஸ்ட் லைக் அந்த மாலில், பெரிய மாலில் இருக்குப்ப அந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அந்த மூத்திரம் பழைய பஸ் ஸ்டாண்டு போனோன்னா மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் போனோம். ஏண்டாப்பா மூத்திரம் வருதேன்னு இருக்கும். மூத்திரம் நம்ம வீட்டுக்கு போகிற வரலும் மூத்திரமும் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து காலத்தின் கட்டாயம். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு தான் தமிழ்நாடு பூரா இருக்கணும். சும்மா எங்க ஊருக்கு மட்டும் இந்த இது வந்தா போதாது. இது இது பாக்குறதுக்கு ஒரு மாடல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. மாடல் பஸ் ஸ்டாண்டு இதுதான் வந்து ஸ்பெசிமன். ஸ்பெசிமன் பஸ் ஸ்டாண்டு இதுதான். இதே மாதிரி தான் இருக்கணும். குப்பை இல்லாம இருக்கணும். இது பீடி, சிகரெட்டு, துண்டு, கக்கூஸ், எந்த ஒரு கக்கூஸ் கூட ஒரே நாள்ல ராத்திரி கட்டி திறக்க முடியாது. இது வந்து 6-7 மாசமா கட்டின்னு இருக்காங்க. எப்படா திறப்பாங்கன்றது திடீர்னு திறந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ஜமகாலத்தில் வடிகட்டின போய். அதனால வந்து ஒரு வீட்டில் ஒரு கக்கூஸ் கட்டினா கூட 1 வாரம் ஆகும் அதை திறக்கிறதுக்கு. அதனால கண்டிப்பா இது காலத்தின் கட்டாயம். இந்த பஸ் ஸ்டாண்டை வரவேற்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்லயும் திறக்கணும். இப்போ தர்மபுரியோட பழைய பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, உண்மையிலேயே எந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து அவங்க கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்க இந்த பழைய பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கீங்க. பழைய பேருந்து நிலையத்துல ஜவுளி கடை வச்சிருக்கிறேங்க. எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க? இப்போ ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். ஓகே, 20 வருஷம் வச்சிருக்கேங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு வந்து, பொது மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு பெஸ்ட் தாங்க. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் அங்க போனதுனால எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஒரு ஆள் வந்து போகணும்னா டைம் வேஸ்ட் ஆகுது, பஸ் பேர் வேஸ்ட் ஆகுது, டைமுக்கு பஸ் கிடைக்கிறது இல்லை. அங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து அங்கே போகணும், இப்படிலாம் இருக்கிறதுனால இங்கே வந்து பரவாயில்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ ஒரு தர்மபுரியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, அதனால ஒரு பெரிய புதிய பேருந்து நிலையம் வேணும் அப்படின்றாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்துங்க அந்த வெளிநாடுலாம் போகுது இல்லைங்களா, வெளியூர் வண்டிங்க, வெளியூருங்க, கேரளா போதுங்க, இந்த மதுரை போகுது, வெளி மாநிலத்துக்கு போகுது, அதெல்லாம் வேணா கூட ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, அது தப்பு இல்லை. லோக்கல் வந்து எல்லாருமே வரணும், இங்கே வரணும், போகணும்னா ஒரு ஜனங்க வந்து போகணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஜனங்க வந்து போகணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிண்ணா. ஆட்டோ போனால் நம்ம 30 ரூபா 40 ரூபா வேணும், இப்படியெல்லாம் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் அந்த பக்கமும் கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, புதிய பேருந்து நிலையம் வேணுங்க. ஏன்னா இப்போ தர்மபுரி அப்படின்னாலே ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லும்போது இந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி போகும்போது இதெல்லாம் அவசியம் தானே அப்படின்றாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அவசியம் தாங்க. அதான் வெளியே பஸ்ஸுங்கள்லாம் அங்கே போகலாங்க. பெரிய பெரிய டிராவல்ஸுங்கள்லாம் இருக்குங்களா, ஆமாம், பெரிய கோச்சி வண்டிங்கள்லாம், அதெல்லாம் வேணா அங்கே போகலாங்க, தப்பு இல்லை. இந்த தனியார் பேருந்துகள் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, தனியார் பேருந்துகள்லாம் போகலாம். இங்கே வந்து இந்த லோக்கல் டவுன் பஸ் எல்லா ஜனங்களுக்கு சௌகரியம் வேணும். ஜனங்களுக்காக தான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டே இல்லைன்னா கூட எப்படி ஜனங்க வருவாங்க போவாங்க?
தருமபுரியினுடைய பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கோம். ஏற்கனவே இந்த புதிய பேருந்து நிலையத்துல எந்த மாதிரியான வசதிகள் இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இங்க எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படின்றதையும் பார்த்திருப்போம். நான் சொன்னது மாதிரி 2 தரப்பு மக்கள்கிட்டயும் நம்ம பேசியிருந்தோம். அங்கங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய வணிகர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஆனாலுமே கூட ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதிர்காலத்தை எல்லாம் திட்டமிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது அப்படின்றதும் அவசியமான ஒண்ணுதான் அப்படின்ற கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனாலுமே கூட அரசாங்கம் இதுல தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு எது சரியானதோ அதை முன்னெடுத்து நடத்துவாங்க, அதை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நம்பிக்கையோட காத்திருப்போம்.